நண்பர்களே, நம்ம இந்த ரியல் அஸ்ட்ரோ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். அந்த சாஃப்ட்வேர்ல வந்து எப்படி ஆக்டிவேஷன் பண்றது, எப்படி பர்ச்சேஸ் பண்றது, எப்படி ரீசெட் பண்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்க்கலாம். மோஸ்ட்லி ரீசெட்னா என்ன, ஆக்டிவேஷனா என்ன, பர்ச்சேஸ்னா என்னன்னு சொல்லிடுறேன். ரீசெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேர்ல இருக்க கீயை வந்து இதுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு பேர் தான் ரீசெட். நீங்க ஓஎஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடியும் ரீசெட் பண்ணிக்கலாம். இல்ல ஆஃப்டர் ஓஎஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்க ஓஎஸ் திடீர்னு சிஸ்டம் ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா வந்து ரீசெட் பண்ணலாம். கீ ஆக்டிவேட் பண்றதுக்கு முன்னாடி இதை ரீசெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிரும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா போதும். அதோட மெயிலுக்கு உங்களோட டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்டர் பண்ண சொல்லி கேட்கும். இந்த டீடைல்ஸ்லாம் என்டர் பண்ணி பிளேஸ் ஆர்டர்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மெயிலுக்கு ஒரு அன்லாக் லிங்க் வரும். அந்த மெத்தட் மூலியமாவும் நீங்க ரீசெட் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க மெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து என்டர் பண்ணி ஓகே பண்ணீங்கன்னா அது வந்து அந்த கீ வந்து ரிமூவ் ஆயிரும். நார்மலாக ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஆல்ரெடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆக்டிவேட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி விசாட் வரும். இதில் வந்து யூசர் ஐடி ப்ளஸ் ஆக்டிவேஷன் கீ போட்டிங்க அப்படின்னா ஆக்டிவேட் ஆயிரும். ஒரு கால் நீங்கள் யூசர் ஐடி கீ மறந்துட்டீங்க அப்படின்னா அதை எப்படி ரெக்கவரி பண்ணுறது அப்படின்னா கெட் யுவர் டீட்டெயில்னு இருக்கும். கெட் யுவருங்கிறத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட லாகின்ல வந்து உங்களோட வெப்சைட்ல வந்து லாகின் ஆகும். அதை வந்து வித் கூகுள் அக்கௌண்ட் மூலியமா கொடுத்துங்க. கனெக்ட் வித் கூகுள் அக்கௌண்ட் இல்லை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெயில் ஐடி மூலியமா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் கொடுத்து லாகின் பண்ணீங்கன்னா போதும். மெயில் ஐடி மூலியமா ஆட்டோமேட்டிக்காகவே லாகின் ஆயிரும். அந்த ஆல்ரெடி உங்கள் மெயில் ஐடி இதில் சிஸ்டத்தில் லாகின்ல இருக்கனால உங்களுக்கு பாஸ்வேர்டு எதுவும் கேட்காது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிவிசி கார்டு ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட டீட்டெயிலாம் இதில் இருக்கும். இதில் எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலேருந்து எல்லாமே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவேஷன் அக்கௌண்ட்டுங்கிற டீட்டெயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி. இந்த யூசர் ஐடியை வந்து நீங்கள் இங்கே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் கீ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த ஸ்பேஸும் இல்லாமல் கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நாட் ஆக்டிவேட்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களோட சிஸ்டம் வந்து ஆக்டிவேஷன் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு. ஆக்டிவேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்ச்சேஸுங்கிற பட்டன் ஆக்டிவேஷனுங்கிற பட்டன் இருக்காது. அதுக்கு பதிலாக ரினிவல்ங்கிற பட்டன் எனேபிள் ஆயிரும். ஒரு கால் 1 இயர் முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ரினிவல் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா ரினிவல் ஆயிரும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி ரீசெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். ஒன்று ஆஃப்டர் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ரீசெட் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும்போது கீழே ரன்னிங்கில் இருக்கும்போது இந்த ரீசெட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி வரும். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கூட சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்போம். உங்களுக்கு வீடியோ தேவைப்படுச்சுன்னா இந்த டெமோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் வரும். அதில் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அஸ்ட்ரோன்னு இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வீடியோவுமே பாருங்கள். எல்லா வீடியோவுமே உங்களுக்கு கண்டிப்பாக அது ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒரு 4-5 வீடியோ தான் இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து இந்த ஜாதகம் எப்படி பிரிண்ட் எடுக்கிறதுங்கிற டீட்டெயில் ப்ளஸ் ஒவ்வொரு ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறங்கிற டீட்டெயில் இந்த டெமோ பட்டனை கிளிக் பண்ணி யூடியூப்பில் ரியல் அஸ்ட்ரோங்கிற பிளேலிஸ்ட்டில் போயிட்டு அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ரெக்கவரி பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். நம்மளோட கீ எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் வந்து எப்படி ரீசெட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எப்படி ரெக்கவரி பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ரீசெட்டுங்கிறது நார்மல் ப்ரொசீஜர் தான். அதே மாதிரி டெமோ பட்டனை கிளிக் பண்ணி டெமோ வீடியோ பார்க்குறோம். நார்மலாக நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணோன்னே உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில் எல்லாமே என்டர் பண்ணீங்க. உதாரணத்துக்கு வந்து உங்களோட ஷாப் நேம், ஸோ உங்களோட அட்ரஸ், உங்களோட ஃபுல் அட்ரஸ் நீங்கள் டைப் பண்ணலாம். லாங்காக வரைக்கும் டைப் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்த லைன் 10 அப்படின்னா அடுத்த லைனுக்கு இந்த இதில் வரும். 4 லைன் மொத்த கணக்கு, உங்களோட கான்டாக்ட் நம்பர். ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீட்டெயிலாம் என்டர் பண்ணி இந்த மாதிரி இன்ட்டு மார்க் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் வந்து அப்டேட் ஆயிரும். நீங்கள் என்ன டைப் பண்ணிருக்கீங்களோ அதிலே இருக்கும். இந்த ப்ரொஃபைல் இருக்க டீட்டெயில் தான் வந்து உங்களோட ஜாதகம் ஜென்ரேட் பண்ணும்போது அந்த உங்களோட யார் ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அட்ரஸில் வந்து டீட்டெயிலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி எப்படி ரெக்கவரி பண்ணி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். ஆல்ரெடி ரீசெட்டுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம்.
பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு ரொம்ப சிம்பிள் தான். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காமிச்ச மாதிரி பர்ச்சேஸ் பட்டனுக்கு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பர்ச்சேஸ் பட்டன் இருக்கும். அந்த பர்ச்சேஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணிங்கன்னா அந்த செகண்டே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். நன்றி நண்பர்களே.